அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நீங்கள் எல்லாமே பார்த்ததெல்லாம் உண்மைதாங்க. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே போல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்காக தகுதி உள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அதையும். அதே போல் தகுதி இல்லாத நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கத்தையும் தெளிவா பார்க்கலாங்க. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க என்னென்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதி உள்ள நபர்கள் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யாரு, பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறாங்க. என்ன ஏதுன்றதையும் தெளிவாக பார்க்கலாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்கள் யார் யார், அதற்கான காரணத்தை பார்ப்போம். அடுத்ததா அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம், சரிங்களா? அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான தெளிவான விளக்கத்தையும் மென்ஷன் பண்றாங்க, தெளிவா பாருங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் சொல்றாங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது, இப்போது வரைக்கும் நகைக்கடன் பெற தகுதி உள்ள நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தை நம்ம பார்த்தோம். இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான காரணத்தையும் பார்க்கலாங்க, சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னமும் தெளிவா விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, 40 கிராமுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 பவுனுக்கு மேல் இருக்கக்கூடிய நகைக்கடன்களும், அதாவது 5 பவுனுக்கு மேலன்னா 5 பவுனு 10 கிராமு, 5 பவுனு 20 கிராமு இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்றாங்க. இதற்கான தெளிவான விளக்கத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா,
ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்களுக்குமே நகைக்கடனும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா நீங்க பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அவரவர்களுடைய குடும்பத்திற்குமே நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையா செலுத்தியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தா உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போல அவர்களுடைய குடும்பத்திற்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல நகைகளே இல்லாம நகைக்கடன் பெயர் சொல்லி வாங்கிய நகைக்கடன்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. போலி நகைகளுக்கும் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தமிழக அரசால் வழங்கப்பட்ட ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இந்த மாநிலத்தோட ரேஷன் அட்டை இருந்ததுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல ஆதார் அட்டையிலுமே அட்ரஸ் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அதற்கப்புறம் உங்களுடைய நகைகளை மீட்டெடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் அப்டேட்டை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.